போன வீடியோவை பார்த்து ஆதரவு தெரிவிச்சவங்களா இருக்கும் நன்றி. எனக்கு பர்சனலாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர், அண்ட் பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இட். எங்கள் அப்பா கிட்ட போய் நான் காசு கேட்கலான்னு போனேன். எதுக்குன்னு கேட்டார் எங்கள் அப்பா. கேம் வாங்க போகிறேன் டேடின்னு சொன்னேன். ஸோ அதனால் பிளான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு பிளான் ட்ராப் பண்ணிட்டு இப்போதைக்கு இந்த மாதிரி ஃப்ரீ கேம்ஸ் அது விளையாடலாம். இஃப் ஓகே நான் நல்லா விளையாடுறேன், இல்லை சேனல் ஒழுங்காக போச்சு, நான் கேவலமாக விளையாடியும் சேனல் நல்லா போகுது அப்படின்னா சரி ஓகே பார்க்கலாம், அப்படி அப்புறமா வாங்கிக்கலான்னு இருக்கேன் இப்போ நான். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் என்ஜிஎல் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் இப்போயுமே அந்த லிங்க் ஆக்டிவாக தான் இருக்குது. என்னோட ஹைலைட்ஸில் லிங்க் இருக்கும். இஃப் யூ வாண்ட் சே சம்திங்னா அங்கே வந்து சார் சொல்லுங்கள். யாருன்னு தெரியணும்னா பரவாயில்ல, இன்பாக்ஸ்லேயே வாங்க. நான் ஏதாவது சொல்லணும், யாருன்னு தெரியக்கூடாது, சஸ்பீஷியஸாக சொல்லணும்னா என்ஜிஎல் லிங்க் ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ அந்த ஹைலைட்ஸில் லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து சொல்லுங்கள். இப்போதைக்கு நான் அப்போ போட்ட என்ஜிஎலுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து போட்ட எந்த என்ஜிஎலுக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணல. ரெஸ்பாண்ட் பண்ணி 3 வீடியோ எடுத்து 3மே போஸ்ட் பண்ணல. சரி ஓகே இதோட அதை சேர்த்துக்கலான்ற ஒரு முடிவில் இருக்கேன். இப்போதைக்கு அந்த முடிவில் இருக்கேன் நான். ஸோ இப்போ அதான் பண்ண போகிறோம், கேம் விளையாடி டேப் பண்ணுறோம். ஓகே, எனக்கு ரிசீவ் ஆன ஃபஸ்ட்டு என்ஜிஎலே ப்ரோ இது பண்ணுங்கள், vlog பண்ணுங்கள், வெளியே போய் சுற்றுங்க, ஏதாவது பண்ணுங்கள். நான் வீட்டிலேருந்து வெளியவே போக மாட்டேன் நண்பா. நான் வெளியவே போக மாட்டேன் நண்பா. நான் வெளியே போனாலே எனக்கு செட் ஆகாது. எனக்கு வந்து சோஷியல் ஆங்ஸைட்டியா அது என்ன சொல்லுவாங்க. நான் ஒரு சில வாட்டி ரொம்ப ஜாலியாக இருப்பேன், ஒரு சில வாட்டி சுத்தமாக பேசவே மாட்டேன். எனக்கு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் இதை பற்றி விளையாடுறேன். எனக்கு சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நான் வெளியே போக மாட்டேன். எனக்கு பிடிக்காது வெளியே போகிறது. வீட்டிலே இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன் நான். ஸோ எனக்கு vlog எனக்கு என்ன கதைன்னு தெரில. மேபி தனியாக பண்ணுவேன் நான். கொஞ்சம் பழக்கமாகட்டும். கேமரா வந்து கொஞ்சம் பழக்கமாக, அதாவது வெளியே போய் எடுக்க கேமரா கொஞ்சம் பழக்கமாகிடுச்சுன்னா ஸோ பார்க்கலாம், போகும்போது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அண்ட் எனக்கு நிறைய பேர் வந்து என்னை கெட் ரெடி வித் மீ ட்ரெஸ்ஸிங், இந்த ஃபேஷன் சம்மந்தப்பட்டது போட சொன்னீங்க. என் மூஞ்சை பார்த்தா அப்படி தெரியாது. ட்ரெஸ்ஸிங் போடுங்க, அந்த மாதிரி ஃபேஷன் பற்றி போடுங்க, அதை சொன்னது எல்லாருமே என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு தெரியும். அதை அவங்க பர்சனலாகவே டிஎம் பண்ணியிருக்கலாம். எதுக்கு என்ஜிஎல்ல போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஸோ அது நான் ஸ்டார்டிங்கில் அதுதான் போட்டுருக்கேன். நான் இங்கே சொல்லனாலுமே நான் தான் போட்டிருப்பேன். எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு ஸ்டார்டிங்கில். ஏன்னா எனக்கு வந்து அதிகமான காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து என்னோட நடை, உடை, பாவனை, லவ் ஹேண்டில்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய கம்மி பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அண்டு நான் இந்த ஒரு மாதத்தில் வேலை தேடியே ஆகணும். வேலை தேடலைன்னா நான் காலி. நான் கடன் வேறு வாங்கி வச்சுருக்கேன். நான் அந்த கடன்லாம் கட்டுறதுக்கு நான் வேலைக்கு போயே ஆகணும். இப்போ இஎம்ஐ கட்டணும். நான் ஏதாவது அந்த ஃபோன் வாங்கினேன், அந்த ஃபோன் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கடன் ஆகிடுச்சு. அதை கட்டுறதுக்காவது எப்படியாவது நான் வேலைக்கு போயே ஆகணும். நான் இப்போதைக்கு எனக்கு கிரெடிட் கேஷில் கொஞ்சம் கேஷ் இருக்குது. அதாவது கிரெடிட் கேஷே லோன் தான், அதில் கொஞ்சம் காசு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தைரியமாக இருக்கேன் நான். இஃப் சிக்கம் ஆச்சுன்னா அதுலேருந்து எடுத்து இதில் கட்டிடலாம், கார்டில் கட்டிடலான்னு இருக்கேன் நான். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. இந்த கமெண்ட் வந்து கண்டிப்பாக என் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்திருக்கும். ஏன்னா நான் காலேஜ் ரெகுலர் கிடையாது. நான் எனக்கு 40% 35% அட்டண்டன்ஸ் இருந்துச்சு எனக்கு காலேஜில். ஸோ மோஸ்ட்லி நான் காலேஜுக்கு போக மாட்டேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது என்னோடய ஆஃபீஸ்லேருந்து தான். அண்ட் காலேஜில் நான் என்சிசியில் இருந்ததுனால ஸோ ரொம்ப கேவலமாக இருப்பேன். ஹேர் கட்லாம் ரொம்ப கேவலம் பண்ணிவிட்டு அப்படி இருந்தேன் நான் காலேஜில். ஸோ கண்டிப்பாக இது எங்கள் ஆஃபீஸ் தான். அதை நீங்கள் டேரெக்டாக இன்பாக்ஸ்லேயே சொல்லியிருக்கலாம். பட் இப்போ ஃபைன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். அது காம்ப்ளிமெண்ட்டாக நினச்சி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் சர்க்காஸ்டிக்காக சொன்னீங்களா இல்லைன்னு தெரியாது எனக்கு. பட் நான் காம்ப்ளிமெண்ட் நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் இப்போ நான் அடுத்த கொஸ்டினுக்கு இப்போ எடுத்து பார்த்தேன்னா நான் அவுட் ஆகிடுவேன். அவுட் ஆகிட்டேன். ஓகே, ஐய் நின்றாப்பா தம்பி. Do you believe in love at first sight? Yes, I believe in love at first sight. பட் அது ஸ்டார்டிங்கில் தான் நல்லா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வந்துடும்ல. நீங்கள் ஒன்று நினச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும். அப்புறம் நீங்கள் நினச்சதெல்லாம் இல்லைன்னொடனே உங்களுக்கு பிடிக்காம போயிடும்ல. ஸோ அது ஸ்டார்டிங்கில் தான் நல்லாயிருக்கும். இட் ஒன்ட் மோஸ்ட்லி, நான் எல்லாருக்கும் இப்படியான்னு தெரில, மோஸ்ட்லி அது ஒர்க் அவுட் ஆகாது அவ்வளோவா. ஓகே,
ப்ராடக்ட் ரிவ்யூ. ஓகே, ப்ராடக்ட் ரிவ்யூ நான் நிறைய வாங்குவேன். நான் ஆன்லைனில் நான் நிறைய வாங்குவேன். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவேன். நான் என்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஏற்கனவே. நிறைய நான் ஸ்கின் கேரு, அப்புறம் ஹேர் கேர், இதுக்கு எல்லாமே நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இப்போதைக்கு ஒரு 4-5 மட்டும் ஹோல்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு அதை மட்டும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ரிவ்யூ போடுவேன் நான். பட் எனக்கு கொஞ்சம் நாள் ஆகட்டும். நான் போட்டு யாருமே பார்க்கலன்னா இப்போ போட்டது வேஸ்ட் ஆகுதுல்ல. ஸோ கொஞ்ச நாள் போகட்டும். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன் நான். ஏன்னா நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு மாற்றணும்னு நான் சொல்கிறேன் நான். ஓகே, யோகா நான் வீட்டில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ரோ. நான் இப்போ என்னால் பண்ண முடியாது. லைட்டாக எனக்கு பக்கம் வந்துச்சு எனக்கு. ஆனால் ஃபஸ்ட்டில் நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு சில போஸ்டர்ஸ்லாம் இருக்கும். நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி என் காலை தூக்கி என் கழுத்தில் போட்டு அந்த பொசிஷன்லேயே நான் லாக் ஆகிட்டேன். நான் எடுக்க முடியாமல் துடிச்சிருந்து அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவா இல்லை எங்கள் அப்பா யாரோ ஹெல்ப் பண்ணாங்க, எடுத்து விட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன விஷயத்தை பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால் எனக்கு இப்போ என்னால் கண்டிப்பாக பண்ண எனக்கு தெரியும். பண்ணால் கிரிட்டிக்கலாக அதில் போய் மாற்றிப்பேன். ஏன்னா மேலே யாருமே இல்லை. நான் இந்த வீடியோ நைட்டு தான் உட்காந்து எடுத்துன்னு இருக்கேன். நான் நைட்டு இப்போ மாட்டிக்கினா நான் யாரை கூப்பிடுறது, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எடுத்து வச்சு கீழே படுத்து இப்போ மாட்டிக்கிட்டேன். நான் அங்கேருந்து தவழுதே வந்தாலுமே என்னால் ஃபோன் எடுக்க முடியல. ஃபோன் ஆகிட்டு ட்ரைபாடில் வச்சுருக்கேன். நான் மாட்டிக்கிட்டேன்னா நான் எல்லாம் எந்த கிடைக்கும் அப்படி இந்த போஸ்ட்லேயே இருக்கும். நான் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். டிஸ்கவுண்ட்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்படி யூஸ் பண்ணலாம் தெரியாது. நான் யூஸும் பண்ணதில்லை அவ்வளோவா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போச்சு. இல்லை கேம் விளாடுறதே நல்லா போகுது அப்படின்னா ஏதாவது போடலாம். இல்லைன்னா நான் நினச்சேன்னா உங்களை திசை திருப்பலாம். நான் ஒரு சைடில் பேசிக்கிட்டோம், ஒரு சைடில் கேம் விளாட்றவங்களும் இந்த வீடியோ பார்ப்பான், பேசுறது கேட்குறவங்களும் இந்த வீடியோ பார்ப்பான் அப்படின்னு திசை திருப்பலாம் தான் நான் இந்த முடிவில் இறங்கியிருக்கேன். நான் எனக்கு ஒரு எவ்வளோ சொல்கிறதே தெரியல. எனக்கு இது யாருமே போடலன்னா சரி. எனக்கு ஒரு 10 ஓகே. எனக்கு ஒரு 10 வேணாம். 10 ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி 10. எனக்கு ஒரு 10 பேர் டிண்டர்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் சரி நான் போடுறேன். நான் ஃபோனில் எப்படி ஃபோட்டோஸ்லாம் செட் பண்ணுறது, எப்படி இந்த பயோ வைக்கிறது, இல்லை எப்படி லைக் இது பண்ணுறது, இதெல்லாம் நான் போடுறேன் நான். ஓகே, நான் எப்படி யூஸ் பண்ணணும், நான் யூஸ் பண்ணுறது சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே, ஃபிட்னஸ் சேனல். நான் ஃபிட்னஸ் கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும். நான் குச்சி மாதிரி இருந்து அப்புறம் குண்டாகிட்டு திருப்பி கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டு இப்போ திருப்பி கொஞ்சம் குண்டான போஸ்டில் இருக்கும். ஸோ நான் நிறைய வாட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில் நான். ஸோ அது பண்ணலாம். பட் இப்போதைக்கு எனக்கு இப்போ கொஞ்சம் வேலைகள் இருக்குது. கொஞ்சம் நாள் போன உடனே நானே கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணால் அப்டேட் பண்ணுறேன் நான். எனக்கு ஆனால் இந்த மாதிரி ஃபிட்னஸ் கோச் மாதிரி இந்த தருண் மாதிரி இல்லைன்னா வேறு யார் போடுறாங்க, சரி எனக்கு தெரிஞ்சது தருண் தான். நான் ஏன்னா யூடியூப்பில் பார்த்த வீடியோ அவரது தான், நல்லா பார்த்த வீடியோ அவரது தான். அந்த மாதிரிலாம் எனக்கு பேசி சயின்டிஃபிக்கலாக போட தெரியாது. இஃப் யூ நீட் இட் சயின்டிஃபிக்கலி அவர் சேனல் பாருங்கள். அவர் சேனல் எவ்வளோ பழசானாலுமே அவர் கொடுத்துருக்க அந்த கேலரி ட்ராக் பண்ணுற ஆப்ஸோ சரி, இல்லை அவர் சொல்கிற ஒர்க் அவுட் ரொட்டீனும் சரி, அவர் போட்ட வீடியோ பழசானாலுமே அதெல்லாம் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணால் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளான விஷயம் என்னென்னா, டூ வாட் எவர் யூ வாண்ட் அன்டில் இட் ஹர்ட் சம் ஒன். ஓகே, இது நான் எதுலேயோ படித்தேன். நான் ஏதோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை இதுலேயோ யாரோ ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க தெரியல, யாரோ படித்தேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் அதை படித்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்போதுலேருந்து நான் இப்போ வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஜாலியாக இருக்கணும், என்ன வேணால் பண்ணுவேன். எனக்கு சொசைட்டி என்ன பேசுது, அது நான் ஆகுது, வீட்டில் தவிர நினச்சிப்பாங்க. எனக்கு ஜாலியாக இருக்கணும், என்ன வேணால் பண்ணுவேன் அன்டில் இட் ஹர்ட் சம் ஒன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ எனக்கு வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்ட பிடிக்குதுன்னா நான் ஆளே இல்லாத ரோட்டில் இல்லை வேறு ஏதாவது பொங்கோ காட்டன் ஏதாவது இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நான் ஓட்டுவேனே தவிர ரோட்டில் பப்ளிக் இருக்கும்போது நான் ஃபாஸ்ட்டாக ஓட்ட மாட்டேன், ஓட்டவும் கூடாது. ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா உனக்கு மட்டும் அடிப்படாது, சும்மா போனவங்களுக்கும் அடிப்படும். அவர் ஜாலியாக ஒரு வீட்டுக்கு போய் இருந்திருப்பார் வேலை முடிச்சுட்டு. நீ இந்த ஆளை ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு போய் இஷ்டினா அவர் பாவம் தானே. ஸோ அதனால் வேற ஒருத்தருக்கு நீ உனக்கு வர ஜாலியில் வேற ஒருத்தருக்கு கஷ்டம் ஆகுதுன்னு உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ அதை பண்ணக்கூடாது. ஓகே, நான் ஃபாலோ பண்ணுறது தான் கான்சன்ட்ரேஷன். இந்த ஒரு கேம் முடிச்சுட்டு வீடியோ முடிக்கிறோம். ஒரு லெவல் நான் ஃபஸ்ட்டு விளையாடிட்டு இருந்தேன் ப்ரோ, பப்ஜி விளையாடுவேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு நான் கான்கரர் பிளேயர்னு சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு. ஆனால் இல்லை, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் பிடிக்காமல் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிடிக்காமல் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சொல்லுங்கள். நான் கான்சன்ட்ரேஷன் இப்போ கமான் யூ கேன் டு. முடிச்சிட்டேன்.
அச்சாரம் போட்டா பின்ன அசைக்கண்ண வேலையடி அத்தான் உன் கோவிலுக்கு பூஜை பண்ண நாரும் ரெடி ஒன்னே தேடித்தானே. அடி ஓடி இங்கு வந்த நானே. இங்கே தான் செத்து ஏற்கனவே எத்தனை லெவலில் இருக்குன்னே தெரில. நான் கொஞ்சம் நிறைய முடிச்சிட்டேன். நான் கொஞ்சம் நிறையனா ஒரு 3 லெவல் முடிச்சிருப்பேன். நான் என்னால் முடியும். ஐ கேன் டூ இட், ஐ கேன் டூ இட், ஐ கேன் டூ இட், ஐ கேன் டூ இட், டூ இட், டூ இட், டூ இட், டூ இட். அச்சாரம் போட்ட பின்ன ஆசை கண்ண வெளியடி அத்தான் உன் கோவிலுக்கு பூஜை பண்ண. ஓகே, லெவல் கம்ப்ளீட்டட். எத்தனை லெவல்னு போடல. சரி, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.